அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த வாரம் மக்கள் கிட்ட சுவாரஸ்யமான 3 கேள்விகளை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 3 கேள்விகள்ல இப்ப நம்ம பார்க்க போற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் தல அஜித் அரசியலுக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா? ஏன் விரும்புறீங்க? வந்தா ஏத்துப்பீங்களா? இந்த கேள்விக்குண்டான பதில்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி உருவானதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சமீபத்தில் விஸ்வாசம் திரைப்படம் வெளிவந்த போது பாஜக பிரமுகர் ஒருத்தர் தல அஜித் அரசியலுக்கு வரணும், அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கட்சியினுடைய கொள்கையை பரப்பணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாங்க. அது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் பிரபலமாக பரவிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் நடிகர் அஜித் முன்வந்து ஓப்பனாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அரசியலுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது, ரசிகர்கள் யாரும் இதை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவரே ஓப்பனாக டாக் கொடுத்தாரு. நடிகர் அஜித் தானா முன்வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவருடைய ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவர் அரசியலுக்கு வரணும்னு அவங்க உண்மையிலேயே ஆசைப்படுறாங்களா? அப்படி ஆசைப்பட்டா ஏன் அந்த ஆசை அவர்களுக்கு இருக்கு? வந்தா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஃபங்க்ஷன் கூட்டாலே தலை வர மாட்டாரு. இல்லை அவர் வரக்கூடாது தான், அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், நல்லது பண்ணுறவங்க வந்து யார் வேணாலும் வரவே இருக்கிறோம். மனசு வருத்தமாக இருக்குது. விருப்பம் இல்லை சார், வர்றது நல்லா இருக்காது. பெரும்பாலும் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அவர் வந்து அவருடைய சினிமா தொழில்னா அவர் சினிமா தொழிலே இருக்கட்டும். கண்டிப்பாக அவர் வரமாட்டார். நமக்கு அந்த ஆசையே கிடையாதுங்க. வரமாட்டார், தலைவர் எப்பவும் வரமாட்டார். நான் சொல்ல போனால் தளபதி கூட வராமே இருக்கலாம். வரலாம் அப்படிலாம் யாருமே வரணும்னா நாங்கள் ஆசைப்படல. ரொம்ப விருப்பம் வரணும் வரல அப்படி இல்லை. நடிப்புலேயே நல்லா இருக்காரு, அரசியல் வந்தால் தேவையில்லாதது, இது பிரச்சனை வரும். அப்புறம் அவரோட ரெப்புடேஷன்லாம் அப்படியே குறைஞ்சிடும். ஸோ அவர் வராமல் இருக்க நல்லா தான் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஏழைப்பட்டவங்களுக்கு தெரியாதே உதவி செய்கிறாரு. அப்படி வந்தாருன்னா கொஞ்சம் இன்னும் அதிகமாக உதவி செய்வாங்கல்ல ஏழைப்பட்டவங்களுக்கு. இல்லை நடிகர் அவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மனசு வருத்தமாக இருக்குது. மனசு வருத்தமா இருக்கா? ஆரம்ப கால ரசிகரா இருப்பாரோ? அவர் அரசியலுக்கு வந்தால் நாடும் நல்லாயிருக்கும், ரசிகர்களுக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆனா அவர் சந்தோஷம் போயிடும்ல, அவர் பயப்படுறாரு. அவருக்கெல்லாம் அரசியலுக்கு வந்தாக்க அது நல்லா இருக்காது, நடிகராகவே இருந்துட்டு போகிறது நல்லது. இப்போ கண்டிப்பாக வந்து வரக்கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். காரணம் என்ன அப்படின்னம்னா, இன்றைக்கி வந்து மாஸ் ஹீரோ அப்படின்ற பட்டியலில் வந்து அவர் தான் நம்பர் 1 வந்து இருக்கார். இதில் வந்தாருன்னா அவர் பேர் வந்து கெட்டு போயிடும். அண்ணன், இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தவரும் இப்போ சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களும் மாசிரோ தானே. இப்போ வந்து பொறுத்தளவுக்கு அஜித் வந்து அரசியலுக்கு வராந்தா நல்லா தான் இருக்கும். அது வந்து ஹீரோவே இருந்துட்டாவே நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து வந்து அவர் வராத இருக்கிறது நல்லது. அவர் ஏழை மக்களுக்கு எதனா செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் தனிப்பட்ட விதியில் செய்யலாம். அரசியலில் வந்து தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. அதே நல்லதா அரசியலுக்கு வந்து இன்னும் மும்முரமாக பண்ணலாமே. நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு இருக்கோங்க படங்க. அதனால் அரசியலுக்கு வந்து பேர் கெடுத்துக்கிறது வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோங்க. அண்ணே, அரசியலுக்கு வந்து நல்ல பேர் எடுத்தவங்களும் இருக்காங்கண்ணே. அவர் வரமாட்டார். அவர் ஃபிலிமோட நிறுத்துறது தவிர அவர் அரசியலெல்லாம் இறங்க மாட்டார். அவர் இவங்க தான் அஜித் சாரோட பர்சனல் அட்வைசராக இருப்பாங்களோ? அப்போதான் பிஜேபி விருப்பம், அது மக்களுடைய விருப்பம் இல்லைங்களா? பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு கொள்கையும் இல்லை. கொள்கையே இல்லைன்னு கிடையாதுண்ணே, அந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கல, அதை சொல்லுங்க. அது வந்து வரக்கூடாதுன்றதுனால தான் நிறைய பொருளை வந்ததுனால இப்போ லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் பேடே தலை சைன் பண்ணி அனுப்பியிருப்பாப்புல. அதை படித்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ், வாழு வாழ விடு, அதுவே அவருக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாழு வாழவை, இது கூட நல்லா இருக்கேன்னு. வரமாட்டேன். அவரோட மெயின் ஜாப் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு, அவ்வளோதான். யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் சரி, மக்களுக்கு நல்லது செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இப்படி சொல்லியே எல்லாரையும் வர வச்சுட்டோமோன்னு தோணுதுக்கா. அவர் அரசியல் வராமல் இருக்கிறதே நல்லது. நான் சொல்ல போனால் தளபதி கூட வராமே இருக்கலாம். அப்போ யாரை வர சொல்லலாம்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க இடத்துலேருந்து அவங்க ஸ்டேஜ்னா கரெக்டாக அவங்க லெவலில் இருந்து கரெக்டாக. ஆனால் அரசியல் வந்து அவர் வந்தாருன்னு வச்சுக்கோ, நல்லா ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்கும், படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும். தனிப்பட்ட முறையில் தனியாக சிந்திச்சு தனியாக தன் உழைப்பில் வந்த ஒரு அஜித் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து வரமாட்டார். அவர் வந்தால் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார், அஜித் வந்தால். ஏன்னா அவர் ரசிக்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், காலேஜ் பசங்களுக்கும் சரி ஸ்கூல் பசங்களுக்கும் சரி ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்தால் நல்லது, நல்லாயிருக்கும். அப்போ வர சொல்லுங்க. விசுவாசம் படம் பார்த்தீங்களா? ரஜினி பொறுத்தோட டாப்ல அதுதான் வசூல். அண்ணே, அதுக்கும் அரசியலுக்கும் என்னென்ன சம்பந்தம்? தேவையில்லாத எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிற டைம்ல இது என்னது தேவையா? ஆனா அவர் என்னதான் நல்லா வரமாட்டார். பாஜக விரும்புது அவர் வரணும்னு சொல்லி. ஐயோ, தலை அரசியலுக்கு வரவே தேவையில்லை. அவர் தன்னம்பிக்கையில பெரிய பெரிய ஆளை வந்தாலே போதும். நம்ம கருத்து என்னன்னா, இந்த மாதிரி அரசியல் ஆக்டர்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. இதே விஜய் சொல்றீங்களா, விஜய் வந்துருவாரு. அவர் அப்புறம் சொன்னா தலை வரவே மாட்டார். ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே தெரியுது. ஆனா ரஜினி வரமாட்ட சொல்லிட்டு லாஸ்ட்ல அவர் வந்து விழுந்துட்டாரு. விழுந்துட்டாரா? இவர் தெரியல, ஆனா கண்டிப்பா வரமாட்டாரு. அஜித்தும் வரலாம்.
வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் வருவார். இந்த பிரச்சாரத்தில் அவங்க எதாவது இறங்கி செய்வாங்க அப்படின்னுக்காக சொன்னது, அதுக்கு விளக்கம் அவர் கொடுத்துட்டாரு, முடிஞ்சிச்சுல. நல்ல ஆட்சி செய்கிறவங்க யார் வந்தாலுமே சந்தோஷம் தானே. அம்மா இருந்தாங்க, அவங்க இருந்தது தான் எங்களுக்கு நல்லதாக இருந்தது. அதுக்கப்புறம் வேற யாரையும் தலைவராக ஏற்றுக்க முடியல, இன்னும் மனசை ஏற்றுக்கல, அவ்வளோதான். அப்போ இப்போ இருக்கிறவங்கள தலைவர் நீங்கள் ஏற்றுக்கலையா? அது அவர் பர்சனல் தான், அவருக்கு விருப்பம் தான் வரலாம், இல்லைன்னா அது அவருடைய விருப்பம். நம்ம சொல்றதுல அது ஒன்றும் இல்லை. மக்கள் விருப்பம் இருந்தால் தானே அரசியலில் சாதிக்க முடியும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம சொல்றதுலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு விருப்பம், அவர் எந்த ஒரு இதையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல யாரையும். அவர்கிட்ட அடக்கம் இருக்குது, அமைதி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது எல்லாமே வந்து பசங்க ரசிகர் நாங்கள் எல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே கெத்துதான் தலை வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம், நம்ம ஒரு ரசிகர்களாக வந்து அதை எதிர்பார்க்கலாம். அடுத்தவங்கன்னா சொல்லலாம், தலை சொல்கிறது பிரச்சனை இல்லை, எங்கள் தலை வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம். கமலும் வரா போல, ரஜினி வரா சொல்கிறா போல, ஆனால் தலை அஜித் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ணே, உங்களை மாதிரி ரசிகர்களுடைய குரல்லாம் அவருக்கு கேட்குதான்னு பார்ப்போண்ணே. ரசிகர்கள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்காக கூட எதுவும் செய்ய வேணாம், நீங்கள் உங்களோட ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அப்பாற்பட்டதான் அரசியலே தவிர, இதுக்கு அப்பாற்பட்டதான் அரசியல். அவருக்கு அரசியல் ஆசை இல்லைன்றது ஆரம்பத்துலேருந்தே தெரியுது. இது வந்து மற்றவங்க வந்து இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறத தவிர இவருக்கு வந்து அதில் ஆசை கிடையாது. அவங்களுடைய பொழப்பே ப்ரொஃபஷனுங்கிறது இதாகிடுது தெரியுமா. அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து நடிக்கிறதுன்னு ஆயிடுது. அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சா வேஸ்ட்டு தான். அப்போ அரசியலுக்குன்னு ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கா மேடம்? ஒரே நோக்கத்தோட நடிப்பிலே கவனச்செலுத்து தான் அவருக்கு நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். முன்னாடியாவது பழைய டிவி சீரியலில் நடிச்சிருந்தாங்க, இப்போ அதுவும் கிடையாது. ஸோ எந்த நடிகர் சினிமாவுக்கு வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்னது, சினிமாக்கே இன்னும் வரலையா? இவங்க திடீர்னு நான் பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு என்ன பண்ண போகிறாங்க? நாட்டுக்கு யாரும் செய்ய போகிறதில்ல. சினிமாக்காரங்க யாருமே வரக்கூடாது. அவங்க ஜெயலலிதா பீரியடோடு ஓவர். இனிமேல் நோ மோர் சினி ஸ்டார்ஸ். அது அஜித்தாக இருந்தாலும், ரஜினிகாந்தாக இருந்தாலும், கமலஹாசா இருந்தாலும், விஜயா இருந்தாலும். ஏன்னா சினி ஃபீல்டில் இருக்கிற பிரச்சனையே இவங்க தீர்க்காது. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறாங்க? இல்லை, வரணும்னு ஆசைப்படல. ஏற்கனவே நிறைய போட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. போட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவர் வர வேண்டாம். வந்து ஒன்றும் இங்கே ஒன்றும் கிடைக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றும் கிடைக்காது. ஏன் ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? இல்லை, அவர் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதர் சொல்கிறதோட மனிதர்ன்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். அதுக்கோசம் அரசியல் வராது, நல்லது, அவ்வளோதான். அப்போ மனுஷனாக இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வர வேணான்றீங்களா? வராமல் இருந்தால் தான் அவர் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காரோ அதை செய்வார். வந்தார் தான் செய்ய மாட்டார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தல அஜித் அரசியலுக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஏன் ஆசைப்படுறீங்க? ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தா நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்களா? இந்த கேள்விக்கு மக்கள் சொன்ன பரவலான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதில்கள்ல இருந்து நமக்கு தெளிவா தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாருமே அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் நடிகர்கள் மட்டும் இல்லைங்க, யாரு வேணாலும் போட்டி போடலாம். ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தோட யார் வந்தாலுமே நாங்கள் அவங்கள எங்கள் தலைவராக ஏற்றுப்போம் அப்படின்ற விஷயத்தில் மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது எந்த நடிகராக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு தேவையெல்லாம் இந்த ஒரே ஒரு விஷயம்தான். நாட்டுக்கு, அதாவது எங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தோட யார் வந்தாலுமே அவர்களை நாங்கள் தலைவராக ஆதரிப்போம் அப்படின்ற விஷயத்தில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றது தான் இந்த பதில்கள்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி நபராக நான் அரசியலுக்கு வர விரும்பலை, அரசியலில் போட்டியிடக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு நடிகர் அஜித் அவர்கள் முன்வைத்த வாக்குவாதமும் நியாயமானது தான். மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவரும் ஒரு தனி நபராக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறதுலையும் தெளிவாக இருக்காரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.